பேசுங்கள், நமக்குள் வாசம் செய்யும் தேவன் அதை கேட்கிறார். என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 62:5. அன்பார்ந்த நண்பரே, ஏதாவது ஒரு சவாலை எதிர்நோக்கி கலங்கி காத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் ஆத்துமாவை நோக்கி பேச கற்றுக்கொள்ளுங்கள். சங்கீதக்காரன் செய்தது போல ஆத்துமாவே என்று அழைத்து நீங்கள் பேசுங்கள். உங்களுக்குள் எனக்குள் வாசம் செய்கிற தேவன் பேசுகிறதை கேட்பார். நாம் நம்மோடு பேசும்போது நமக்குள் வாசம் செய்கிற தேவன் அதை கேட்கிறவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். நாம் எதை நம்பி இருக்கிறோமோ அது தேவனிடத்திலிருந்து நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். சவால் தேவனுக்கு பெரிதான காரியம் அல்ல. அன்பின் பரமதகப்பனே, ஒரு பெரிய சவாலை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நொறுங்கி போய் எங்களையே பார்த்து பேசுகிறோம். கர்த்தாவே, எங்களுக்குள் வாசமாயிருக்கிற நீர் அதை கேட்டு எங்கள் சவாலிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்.